வைக்கப்படும் செல்போன்களை குறிவைத்து திருடிய இளைஞரை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளனர். தேனி மாவட்டம் மேல்மங்கலம் கிராமத்தில் நள்ளிரவில் வீடுகளில் ஜன்னலோரத்தில் வைக்கப்பட்ட செல்போன்களை இளைஞர் ஒருவர் திருடிச் சென்று ஓடிய போது கிராம மக்கள் துரத்தி பிடித்து ஜெயமங்கலம் காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். பிடிபட்ட இளைஞர் பெரியகுளம் அழகர்சாமிபுரத்தைச் சேர்ந்த சிபிராஜ் என்ற இளைஞர் என தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து ஜெயமங்கலம் காவல்துறையினர் கைது செய்து வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் இந்த இளைஞரிடம் காவல்துறை விசாரணை மேற்கொண்டதில் வீடுகளில் ஜன்னலோரத்தில் வைக்கப்படும் செல்போன்களை குறிவைத்து திருடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார் எனவும், வழிப்பறி, வீட்டை உடைத்து கொள்ளையில் ஈடுபடுவது உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் இவர் மீது நிலுவையில் உள்ளதோடு ஒருமுறை குண்டர் சட்டத்தில் சிறை சென்றுள்ளார் என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. பிள்ளாளி அருகே 18ஆம் படி கருப்பண்ணசுவாமி ஆலயத்தில் ஆடி அமாவாசையையொட்டி 101 பால்குடம் மற்றும் சந்தனக்குடம் எடுக்கும் விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பிள்ளாளி அருகே உள்ள ஓட்டேரி பேருந்து நிறுத்தம் பகுதியில் 18ஆம் படி கருப்பண்ணசுவாமி கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு 101 பால்குடம் மற்றும் சந்தனக்குடங்கள் எடுத்து சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றன. இதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த பூஜையில் மூலவர் கருப்பண்ணசுவாமி உள்ளிட்ட பல்வேறு தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் அலங்காரங்கள் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விடிய விடிய நடைபெற்ற இந்த வழிபாட்டு பூஜையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து வந்த பக்தர்கள் காத்திருந்து வினோத பூஜையை கண்டும் மூலவர் கருப்பண்ணசுவாமியை வழிபட்டும் சென்றனர். பெரியபாளையம் அருகே 27ஆம் ஆண்டு முத்தாளம்மன் கோயில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த அழிஞ்சிவாக்கம் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ முத்தாளம்மன் பொன்னியம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் ஆண்டுதோறும் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் ஸ்ரீ முத்தாளம்மன் கோவில் 27ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா கடந்த 26ஆம் தேதி பக்தர்களுக்கு காப்பு கட்டுதல் மற்றும் கங்கை திரட்டுதலின் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து தீமிதி திருவிழாவின் இறுதி நாளாக ஸ்ரீ முத்தாளம்மன் கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த அக்னி குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை பக்தர்கள் செலுத்தினர். இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். தண்டையார்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ சேனியம்மன் ஆலயம் 48ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவில் திமுக மற்றும் அதிமுக நிர்வாகிகளிடையே சலசலப்பு ஏற்பட்டது. சென்னை தண்டையார்பேட்டை ஸ்ரீ சேனியம்மன் ஆலயம் 48ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு சேனியம்மனுக்கு மேளதாளங்களுடன் விசேஷ அபிஷேக ஆராதனை மற்றும் இரவு சுவாமி புறப்பாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிலையில் அதிமுக சார்பில் கோயிலில் வைக்கப்பட்டிருந்த பேனர் திமுகவினர் கிழிக்கப்பட்டதை தொடர்ந்து பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து துணை ஆணையர் சக்திவேல் தலைமையில் உதவி ஆணையர் சகாதேவன் மற்றும் ஆய்வாளர்கள் என காவலர்கள் 100க்கும் மேற்பட்டோர் குவிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து அதிமுகவினரிடம் சமாதானம் பேசி 2வது முறையாக சுவாமி தரிசனம் செய்ய அறிவுறுத்தப்பட்டது. இதனையடுத்து அவர்கள் சென்றவுடன் அதிமுக வடசென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் RS ராஜேஷிற்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்ததுடன் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. ஓமலூர் வட்டாரத்தில் நிலக்கடலை விதைக்கப்பட்ட இடங்களில் களை செடிகள் அதிகரித்துள்ளதால் ஜிப்சம் வைக்க வேளாண் அதிகாரிகள் ஆலோசனை வழங்கியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் மற்றும் கருப்பூர் ஆகிய வட்டாரங்களில் விவசாயிகள் சுமார் 750 ஏக்கரில் நிலக்கடலை சாகுபடி செய்துள்ளனர். இதனையடுத்து அவ்வப்போது பெய்யும் கனமழையால் களை செடிகள் அதிகமாக முளைத்து நிலக்கடலை செடிக்கு பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. இதனால் ஒரு சில தனியார் உரக்கடையில் ஜிப்சம் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வதாக புகார் எழுந்துள்ள நிலையில் இதனை தடுக்கும் வகையில் வேளாண்மை அலுவலகங்களில் போதுமான ஜிப்சம் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற விவசாயிகளுக்கு கூட்டுறவு சங்கம் மூலம் வழங்க வேளாண்மை துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து நிலக்கடலை செடிகள் நன்கு வளரும் வகையில் களைகளை அகற்றி நிலக்கடலையில் கூடுதல் மகசூல் கிடைக்க உரிய நடவடிக்கைகள் மற்றும் ஆலோசனைகள் உதவிகள் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.